நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுவேன். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரசோத்யாது. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மே 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களை. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. புத பகவான் 11ஆம் இடத்துல இருக்காருங்க. சூப்பருங்க. இந்த வாரம் ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்தால் அதை விட ஒரு குடுப்பினை, அதாவது கொள்வினை இருந்தால் தான் குடுப்பினை கிடைக்கும்னு சொல்லுவாங்க பழமொழி. அது உங்களுக்கு குடுப்பினை இருக்குங்க, கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க. அதுவும் புதனுடைய ஆதிக்கம் இருந்த பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், வழக்கறிஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். உங்களுக்கு மற்றவர்களால் திரும்பி பார்ப்பீர்கள், கௌரவம் உங்களுக்கு கிடைக்கும், சமூகத்தில் பேரு புகழ் உயரக்கூடிய காலம். பத்திரிகை துறை, மீடியா துறை மட்டுமல்ல, கல்வி அதாவது எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டு அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதில் அதாவது கல்வி நிறுவனங்கள், கல்விக்கு ஊடகங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதங்கள் நடக்கும். வீடு வாசல் புதுசாக கட்டணும், வாங்கணும்னு நினைப்பீங்க, இல்லை பெயிண்டாவது பண்ணணும்னு நினைப்பீங்க, கண்டிப்பாக பெயிண்ட் பண்ணுவீங்க. ஸோ அற்புதமான ஒரு நேரம். இளைய சகோதரர்கள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி எதிரிகளால் எந்த ஒரு தாக்கமோ ஒரு பிரச்சனையும் இருக்காது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும், வரா கடன்கள் வசூலாகும். அதே நேரத்தில் உங்களுக்கு வெளிநாடு போகணும்னு ஆப்பர்ச்சுனிட்டி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சனி 10ஆம் இடத்துல இருக்கிறதால இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருந்த சினிமா, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இல்லை எந்த ஒரு சொந்த தொழிலாகட்டும், இல்லை தனியார் துறை ஆகட்டும், இல்லை அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களா இருக்கும், ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க. 10ல் சனி இருந்தால் ஹார்ட் ஒர்க்கு, சின்சியர், சிகாமணியாக இருக்கணும். ஹார்ட் ஒர்க் இருந்தால் தான் 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்கணும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். நண்பர்கள்கிட்டயும்